அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கேரள மாநிலத்தில் ஜன முன்னேற்ற யாத்திரையை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த யாத்திரையின் கதாநாயகன் அஷ்ரஃப் மௌலவி அவர்களே, எஸ்டிபி கட்சியின் மாநில துணைத் தலைவர் ராய் அரக்கல் அவர்களே, மற்றொரு துணைத் தலைவர் துளசிதரன் பள்ளிக்கல் அவர்களே, மாநில துணைத் தலைவர் ஹமீது மாஸ்டர் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் மகிழ்ச்சியோடு வரவேற்றவனாக, இங்கு பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர்களையும் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சியோடு என்னுடைய சிறு உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு இந்த ஜன முன்னேற்ற யாத்திரை என்பது மிக ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் மிக அவசியம் கருதி தொடங்கப்பட்டிருக்கின்றது. நாடு முழுவதும் மிகப்பெரிய கலவரங்களும் மிகப்பெரிய அக்கிரமங்களால் சூழப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் குரல் கொடுக்க வேண்டிய தலைவர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டும், எதிர்க்கட்சிகள் அனைத்தும் எங்கு இருக்கிறார்கள் என்பதை கண்டுகொள்ள முடியாத அளவிற்கும் இருக்கக்கூடிய சூழலில் மக்களுடைய அவலத்திற்காகவும் மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகவும் சமூக முன்னேற்றத்திற்காகவும் அனைத்து சிறுபான்மை சமூகத்தின் நலனை கருதி எஸ்டிபியை துணிச்சலாக முன்னின்று இந்த ஜன முன்னேற்ற யாத்திரையை கேரளா முழுவதும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறது. இந்த யாத்திரையின் கோரிக்கைகளை வெற்றி அடைவதற்காக பிரார்த்திப்பதோடு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மாநில தலைவர் உட்பட மாநில கமிட்டி அனைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர்களே, நம்முடைய இந்திய நாடு பல்வேறு மதங்களாலும் பல்வேறு இனங்களாலும் பல்வேறு கலாச்சாரத்தை கொண்டு சூழப்பட்ட ஒரு பன்முகத்தன்மையின் பொக்கிஷமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த பொக்கிஷத்தை நாசப்படுத்துவதற்காக சங் பரிவார கும்பலாகிய பாரதிய ஜனதா கட்சி இந்த பிஜேபியின் திட்டமிட்ட சமூகத்திற்கு எதிரான சதி வேலைகளையும் கலவரங்களையும் ஏற்படுத்தி இந்த பன்முகத்தன்மை எனும் பொக்கிஷத்தை நாசப்படுத்துவதற்காக இன்றைக்கு பல்வேறு சதி திட்டங்களை தீட்டி வருகின்றது. சுதந்திரம் பெற்றதிலிருந்து இந்த நாட்டை நாசப்படுத்துவதில் பாஜகவோடு சேர்ந்து காங்கிரசுக்கும் பங்கிருக்கின்றது. இவர்கள் இந்து முஸ்லிம்களை சேர்ந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு சூழலிலும் இவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். பிஜேபியுடைய திட்டமே இந்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் கலவரத்தை ஏற்படுத்தி பிரிவினையை உண்டாக்கி அதில் அரசியல் லாபம் அடையக்கூடிய ஒரு சூழ்ச்சியை அவர்கள் இன்னென்றும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்துக்கள் முஸ்லிம்களை தாக்க வேண்டும், முஸ்லிம்கள் இந்துக்களை தாக்க வேண்டும், ஊரு ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பார்கள். இது போன்ற சூழலை ஏற்படுத்தி தங்களுடைய அரசியல் ஆதாயங்களை வளர்த்து கொண்டு வரக்கூடிய மிக கேவலமான அரசியலை இன்றைக்கு பிஜேபி செய்து கொண்டிருக்கின்றது. அவர்களை எதிர்த்து தட்டி கேட்பதற்கு இந்த நாட்டில் ஒரு கட்சி கூட முன்வரத்துக்கு தைரியம் இல்லை. எல்லாம் ஓடி ஒளிந்து விடுகிறார்கள். யாரும் இதுவரை நடக்கக்கூடிய அக்கிரமங்கள் 10 ஆண்டு கால ஆட்சியில் பிஜேபியுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய இத்தனை அக்கிரமங்களுக்கும் இதுவரை ஒருவர் கூட வீதிக்கு வந்து போராடவில்லை. இதுதான் இந்த நாட்டுடைய சூழ்நிலையாக இருக்கிறது. இப்பேற்பட்ட சூழலில் தான் திடீரென்று இந்தியா அலையன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டணி அமைத்து இன்னைக்கு முன்வந்து நிற்கின்றார்கள். இது கிட்டத்தட்ட இந்தியன் சர்க்கஸ் கம்பெனி என்று தான் அழைக்க வேண்டும்.
யார் எங்க தாவறானே சொல்ல முடியல. திடீர்னு ஒரு தலைவர் இங்க, இன்னொரு தலைவர் அங்க. இது போன்ற சூழல்ல இவங்க இந்திய நாட்டையும் இந்திய நாட்டு மக்களையும் பாஜகவுடைய அக்கிரமத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக கூட்டணி சேர்ந்திருக்கின்றார்களாம். இவர்களை காப்பாற்றிக் கொள்வதே பெரும்பாடாக இருக்கின்றது. யார் எங்கு இருக்கிறார் என்பதே தெரியவில்லை. எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு கூட்டணி அமையும் என்கிறார்கள், இந்த கூட்டணி நாடகம் என்கிறார்கள். அப்ப யாரையும் நம்பி நாம் பின்னால் போக முடியாது. இதுதான் இந்திய கூட்டணியுடைய நிலைமையாக இருக்கின்றது. சகோதரர்களே, 10 வருடங்களாக மிகப்பெரிய அக்கிரங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பிஜேபிக்கு எதிராக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜனநாயக கட்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்களை எதிர்த்து வீழ்த்த வேண்டும் என்று வந்தவர்கள் இதுவரை பிஜேபிக்கு எதிராக, என்டிஏ கூட்டணிக்கு எதிராக ஒரு சின்ன துரும்பை கூட அவர்களால் நவுத்த முடியவில்லை. இதுவரை எந்த செயல் திட்டமும் முன்வைக்க முடியவில்லை. எந்த அஜெண்டாவும் இல்லை. ஒரு ரேலி இல்லை, ஒரு பொதுக்கூட்டம் இல்லை, ஒரு கார்னர் மீட்டிங் கூட இவர்களால் நடத்த முடியாத கோழைகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மத்தியில் பலம் வாய்ந்த பிஜேபியை எதிர்ப்பதற்காக இன்றைக்கு நாட்டில் எஸ்டிபி மட்டும்தான் இன்னைக்கு துணிச்சலாக இன்னைக்கு இந்த யாத்திரையை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுல இன்னொரு கூத்து நடக்குது. தங்களுடைய கூட்டணி கட்சிகளை கூட இவர்களால் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நிதிஷ்குமார் ஆல்ரெடி எஸ்கேப் ஓடிட்டாரு. சரத் பவாருடைய என்சிபி கட்சி என்னாச்சு? அஜித் பவாரை வச்சு கட்சியை உடைத்தார்கள். கட்சியுடைய சின்னம், கட்சியுடைய கொடி அனைத்தையும் பிடுங்கி அஜித் பவாரிடம் கொடுத்து கட்சியை உருவாக்கின சரத் பவாரை அனாதையாக நிறுத்திவிட்டது தேர்தல் ஆணையம். 2வது விக்கெட் முடிஞ்சா, அடுத்து 3வது சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரே, கட்சிக்கு சொந்தக்காரர், கட்சியின் வாரிசு. அவருடைய கட்சியை ஏக்நாத் சிண்டேவை வைத்து 2ஆக பிரித்தார்கள். தேர்தல் ஆணையத்திற்கு வழக்கு போனது. அந்த கட்சியுடைய சின்னம், கட்சியுடைய கொடி அனைத்தையும் பிடுங்கி ஏக்நாத் சிண்டேவிடம் கொடுத்து கட்சியினுடைய சொந்தக்காரர் உத்தவ் தாக்கரே இன்னைக்கு எங்கே நிற்கிறார்? அரசியல் அனாதையாக வீதியில் நிற்கின்றார். 3வது விக்கெட். 4வது விக்கெட் டிஎம்கேக்கு வர வேண்டியது. டிஆர் பாலு ஒரு சிக்னல் கொடுத்துட்டார். மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கவில்லை. மத்திய அரசு, பிஜேபி அரசு எங்களை வஞ்சிக்கவில்லை. திமுக கவர்மெண்டை வஞ்சிக்கவில்லை. ஆட்சி பொறுப்பில் வந்ததிலிருந்து ஜிஎஸ்டியை கொடுக்கவில்லை, வெள்ள நிவாரண நிதியை கொடுக்கவில்லை, அந்த நிதியை கொடுக்கவில்லை என்று தப்பட்டம் அடித்தவர்கள் திடீரென்று ஒரு சிக்னல் கொடுத்து விட்டார்கள், எங்களை வஞ்சிக்கவில்லை. அடுத்த விக்கெட்டு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு கட்சிகளும் தலை தெரித்து அங்கேருந்து ஓடக்கூடிய ஒரு சூழலை தான் பாஜக பந்தாடி கொண்டிருக்கின்றது. அதற்கு எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றத்துக்கு வக்கில்லாமல், தைரியம் இல்லாமல் இன்றைக்கு காங்கிரஸ் ஒளிந்து கொண்டு நிற்கின்றது. இதுவரை நடந்த அத்தனை அக்கிரமங்களுக்கும் பிஜேபியை எதிர்த்து காங்கிரஸ் இதுவரைக்கும் எந்த எதிர் நடவடிக்கையும் அவர்களால் செய்ய முடியவில்லை. அனைத்தையும் வேடிக்கை பார்த்து அமைதியாக இருக்கும் பொழுது எதிர்கட்சிகளுக்கு எங்கேருந்து தைரியம் வரும்? இதுதான் சூழல். இப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எந்த மாநில கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைத்து இந்தியா அலைன்ஸை உருவாக்கினார்களோ அதே மாநில கட்சிகளை வைத்து காங்கிரஸை பலகீனப்படுத்தக்கூடிய வேலையை பிஜேபி செய்கிறது. ஃபருக் அப்துல்லா அறிவித்து விட்டார், நாங்கள் தனித்து போட்டியிடுவோம், காங்கிரசுக்கு பங்கில்லை. கெஜ்ரிவால் சொல்லிவிட்டார், நாங்கள் பஞ்சாபிலும் சத்தீஸ்கரிலும் தனித்து நிற்போம், டெல்லியில் மட்டும்தான் கூட்டணி, 2 இடம் காலி. மம்தா பானர்ஜியும் தனித்து நிற்பதாக அறிவிக்கிறார். அகிலேஷ் யாதவ் 2 சீட்டுக்கு மேல் காங்கிரசுக்கு கிடையாது என்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் காங்கிரஸை ஒண்ணுமில்லாம ஆக்க வேண்டும் என்று பிஜேபியுடைய மறைமுக அஜெண்டாவை இன்னைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இத்தகைய காங்கிரசுக்கு பின்னாடி நாம் போனால் நம்முடைய சமூகத்தின் நிலை என்ன ஆகும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அப்ப காங்கிரசுடைய திட்டம் என்ன? பாஜகவை மறைமுகமாக வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. எப்படி வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்றது? 5 மாநில தேர்தல் நடந்தது. எந்த மாநில கட்சிகளையும் அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. எந்த மாநில கட்சிகளும்
அவர்களுக்கு ஒத்துழைப்பும் தரவில்லை. ராகுல் ஒரு யாத்திரை நடத்தினார். அது காங்கிரஸ் வலுவா இருக்கக்கூடிய மாநிலங்களை நடத்தியிருந்தா பிரச்சனை இல்லை. தன்னுடைய கூட்டணி கட்சிகள் வலுவா இருக்கக்கூடிய மாநிலத்தில் தன்னுடைய ரேலியை கொண்டு செல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய முதல்வர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார்கள். பின்ன எப்படி ஒற்றுமை வரும் அவங்களுக்குள்ள? இன்னொரு பக்கம் ஈடி ரைடு நடக்குது, கட்சிகள் உடைக்கப்படுகிறது, பல்வேறு பந்தாட்டங்கள் எதிர்கட்சிகளை போட்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதற்கு கூட எந்த ஒரு எதிர் நடவடிக்கையும் காங்கிரஸ் செய்யாத சூழலில் பாரதிய ஜனதாவை வலுப்படுத்தக்கூடிய திட்டம் காங்கிரஸ் மறைமுகமாக செய்கிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி. இதுதான் இன்னைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பொருட்டே இல்லை நாட்டில். கழுதை தேய்ந்து கட்டெரும்பு ஆச்சுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியை. இந்த நாட்டில் 10 ஆண்டு கால அக்கிரமங்களுக்காக இவர்கள் என்ன செய்தார்கள்? எந்த துருமை நடத்தினார்கள்? தேசிய கட்சி என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு மாநில கட்சி அளவிற்கு இன்றைக்கு முடங்கிக் கொண்டிருக்கின்றது. மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு, மக்களை பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு இவர்கள்ட்ட எந்த ஒரு செயல் திட்டமும், நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எந்த ஒரு பங்களிப்பும் இதுவரை இவர்கள் செய்யவில்லை. அதனால தான் மக்கள் இவர்களை புறம் தள்ளுகிறார்கள். திரிபுராவில் கூடாரம் காலியாகிவிட்டது, வெஸ்ட் பெங்காலிலும் கூடாரம் காலியாகிவிட்டது. நீங்க தான் என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்க தான் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க கையில தான் இருக்குது. நல்ல வாய்ப்பும் வருது. அதனால மாற்று சக்தி வேண்டுமென்றால் முதல்ல நம்ம மாறணும். நம்ம மாறினாதான் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதை நாம் உணர்த்துவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு வரக்கூடிய சூழலில் நாம் உறுதியுடன் ஒற்றுமையுடன் என்று பணியாற்றினால் கண்டிப்பாக எஸ்டிபிஐ உடைய பாராளுமன்றத்திற்கு உள் நம்முடைய உறுப்பினரை அனுப்ப முடியும். எப்படி எதிர்க்கட்சியாக இருந்து செயல்பட வேண்டும் என்பதை இந்த தேசத்திற்கு நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக அதை மாற்ற முடியும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆக மொத்தத்தில் இந்திய கூட்டணியுடைய நிலைமை இதுதான். இன்னும் இலகுவா சொல்லணும்னா, பழைய அம்பாசிடர் பேர்பாட்ஸ், பழைய காண்டசா காருடைய பேர்பாட்ஸ், பழைய ஃபியட் காருடைய பேர்பாட்ஸ், இந்த பழைய பேர்பாட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் செய்து ராகுல் காந்தி BMW ஓட்டுறதுக்கு முயற்சி பண்றார். இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஒன்னா கலண்டு விழுது, வண்டி போய் சேருமா? இதுதான் நிலைமை. அவர்கள் குளத்தில் கப்பலை ஓட்ட முயற்சிக்கிறார்கள், கரை சேரவே சேராது. எஸ்டிபிஐ கடலில் கட்டுமரத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றது. எப்பேற்பட்ட புயல் வந்தாலும், எப்பேற்பட்ட அலை வந்தாலும் நீந்தி கரையை கடக்கும். கப்பல் கவிழ்ந்தாலும் நீந்தி கரையேறி நிற்போம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது எஸ்டிபிஐ இன்றைக்கு. இன்னும் பல்வேறு சூழ்நிலைகளில் நாம் கடந்த 10 வருடங்களாக எடுத்து பார்த்தோம்னா, பள்ளி பறி போனது, யாரும் நமக்காக வரல. சிஏஏ வந்தது, ஹிஜாபுடைய இஷ்யூ வந்தது, நுபுர் சர்மாவுடைய பிரச்சனை வந்தது, ட்ரிபிள் தலாக் வந்தது. தொடர்ந்து முஸ்லீம்களுக்கு எதிரான தொடர் தாக்குதல்கள் நடந்த வண்ணமாகவே இருந்தது. ஒரு அரசியல் கட்சி கூட நம்மளோட வந்து வீதியில் உட்காரல. யார் வந்து நமக்கு குரல் கொடுத்தார்கள்? தேர்தல் வந்துவிட்டால் எங்களுக்கு வாக்களியுங்கள், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய வருவோம் என்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்று வரும்போது யாரும் வருவதில்லை. யாரும் வருவதில்லை. விவசாயிகளுடைய பிரச்சனை கடந்த வருடம் 8 மாதங்களுக்கு மேலாக வீதியில் கடந்து போராடினார்கள். 700க்கு மேற்பட்டவர்கள் மடிந்தார்கள். எந்த கட்சி போனது? யாருமே அவர்களுக்கு போகவில்லை. மணிப்பூருடைய பிரச்சனை வந்தது. 80 நாட்களுக்கு மேலாக மிகப்பெரிய கலவரங்கள் நடந்தது. 100க்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். கோடிக்கணக்கான சொத்துக்கள் சூறையாடப்பட்டது. சொந்த நாட்டிலேயே அந்த மக்கள் அகதிகளாக வாழக்கூடிய சூழல் ஏற்பட்டது. எந்த கட்சியும் போகல, எந்த கட்சியும் உதவி செய்யல, யாருமே குரல் கொடுக்க வரல. ஆனால் தேர்தல் வந்துவிட்டால் எங்களுக்கு வாக்களியுங்கள், உங்களுக்கு பிரச்சனை என்றால் நாங்கள் வருவோம் என்று வருவார்கள். அப்ப இது போன்ற அயோக்கியர்களை
ஓரம் கட்டுவதற்காக நல்லதொரு சூழலும் சந்தர்ப்பமும் நம்மை தேடி வருகிறது. இது போன்ற சூழலில் இத்தகைய பிரச்சனைகளை நாம் களைந்து மக்களை ஒரு சுமூகமான சூழலில் வாழச் செய்ய வேண்டும் என்றால் நாம் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக நாம் அனைவரும் ஒரு அணியில் திகழ்ந்து நிற்க வேண்டும். அதுதான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ற குடையின் கீழ் நாம் நிற்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கான வெற்றியை நாம் பெற முடியும். இவ்வளவு பிரச்சனை வந்தது, தொடர்ந்து இத்தனை பேர் சிஏஜி வந்தது, சிஏஜி பிரச்சனைக்கும் இவர்கள் ஒன்றும் செய்யவில்லை. ரஃபேல் ஊழல் வந்தது, அதற்கும் இவர்கள் செல்ல தானா வந்து உழுது பிரச்சனைகள். பிரச்சனையை தேடி செல்ல தேவையில்லை. மத்திய அரசே சிஏஜி அறிக்கையை வெளியிடுது. 7.5 லட்சம் கோடி ஊழல், ரஃபேல் ஊழல், எல்லா கரப்ஷனும் வந்து உழுது, தானா கையில் வருது, வாண்டடா வருது. ஆனால் இவங்க அந்த இஷ்யூ எடுத்துட்டு வீதிக்கு வர்றதுக்கு யாரும் தயாரா இல்லை, யாரும் ஒன்று கூடல. எப்ப தர்மா ஒன்று கூடினாங்க? இவ்வளவு பிரச்சனைக்கும் ஒன்று கூடாதவர்கள் யார் யார் வீட்டுக்கெல்லாம் ஈடி ரைடு வந்ததோ அனைவர்களும் ஒன்று கூடி இந்திய அலைன்ஸ் என்று வெளியே வந்து விட்டாங்க. நம்ம ஒன்று கேள்விப்பட்டிருப்போம், மறுமை நாளில் சூறு ஊதப்பட்ட நம்மெல்லாம் ஒன்று கூடுவோம். இங்கே ஈடின்னா ஒன்று கூடிடுறாங்க. அது வரைக்கும் இவர்கள் ஒன்று கூடுறதுக்கு தயாரா இல்லை. ஈடி என்றால் அவர்களுக்கு மறுமை நாள் போல எல்லோரும் ஒன்று கூடி விட்டார்கள். இன்றைக்கு ஒன்று கூடி நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நாங்கள் இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம். சரி, ஓகே, 10 ஆண்டு காலம் நடந்த பிரச்சனைகளுக்கு நீங்க போராடவில்லை, அல்ல உங்களுக்கு வந்து அதுக்கான தைரியம் இல்லை, ரைட்டு. இப்ப தைரியம் வந்து விட்டது, இந்திய அலைன்ஸை ஏற்படுத்தி விட்டோம். இந்திய அலைன்ஸ் ஏற்படுத்திய பிறகு வந்த பிரச்சனைகளுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? கியான்வாபியுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுத்தீங்களா? டெல்லியில மெஹ்ரூலில் இடிக்கப்பட்ட பள்ளிவாசலுக்காக குரல் கொடுத்தார்களா? அல்லது உத்தரகாண்டில் ஹல்துவானியில் இடிக்கப்பட்ட மதரசாக்களுக்காக குரல் கொடுத்தார்களா? 10 ஆண்டு காலம் எப்படி மையத்தாக இருந்தார்களோ அதே மையத்தை தான் குளிப்பாட்டி வைக்கிறாங்க. அப்பப்ப கஃன் மாத்திக்கிட்டு தான் வெளியே வராங்களே தவிர பிரச்சாரத்துக்கு அதே மையத்தை தான் இன்னும் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இதை அடக்கம் செய்யும் வரை எஸ்டிபிஐ ஓயாது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை டெல்லி ஜந்தர் மந்தர்ல ஒரு மிகப்பெரிய போராட்டம் வச்சு, உத்தரகாண்டுடைய மதரசாக்காகவும் மெஹ்ரூலி பள்ளிவாசலுக்காகவும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் வச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடக்குது, தடையை மீறி நடக்குது. ஜந்தர் மந்தர் வெறிச்சோடி கிடைக்கிறது. இங்கே உள்ளவர்களுக்கு தெரியும், ஜந்தர் மந்தரில் ஞாயிற்றுக்கிழமைகள் போராட்டம் நடப்பதற்கு இடம் கிடைப்பதே பெரிய விஷயமாக இருக்கும். இடமே கிடைக்காது, அவ்வளவு பிஸியாக இருக்கும். அவ்வளவு பிரச்சனைகளுக்கு வருஷலாக போராட்டம் நடத்தி கொண்டே இருப்பார்கள். ஆனால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெறிச்சோடி கிடைக்கிறது. எஸ்டிபிஐ தவிர களத்தில் அங்கு வேற யாருமே இல்லை. டெல்லியில் எதிர்கட்சியுடைய கூடாரங்கள் காலியாகிவிட்டது. கொஞ்சம் பேர் சோனியா வீட்டில் பாத்திரம் தொலைக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பேர் அமித்ஷா வீட்டில் பாத்திரம் தொலைக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நாட்டில். யாருக்காகவும் அவர்கள் குரல் கொடுக்க மாட்டார்கள். கொடுப்பதற்கும் இனி அவர்கள் வருவார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. காரணம், எல்லாம் சாஃப்ட் இந்துத்துவாவை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். அதில் முஸ்லிம் கட்சிகளும் விதிவிலக்கல்ல, முஸ்லிம் கட்சிகளும் விதிவிலக்கல்ல. எல்லோரும் சாஃப்ட் இந்துத்துவாவின் பக்கம் போறாங்க. எப்படி போறாங்க? உத்தரகாண்டில் யூசிசியை அமல்படுத்துகிறார்கள், இந்தியாவில் முதல் சட்டமன்றத்தில். அதற்கு காங்கிரஸ் மனதார தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வாழ்த்துக்களை முன்வைக்கிறது. காலங்காலமாக 50 ஆண்டுகளாக காங்கிரஸோடு குடும்பம் நடத்தி இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் கிட்டத்தட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போல நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் அதை கண்டிக்கவும் இல்லை, கண்டுகொள்ளவும் இல்லை. அடுத்ததாக பாபரி மஸ்ஜிதை இடித்தது சரி என்று ஆதரவும் கொடுக்கிறது, முஸ்லீம் லீக் கொடுக்கிறது. இதுதான் சாஃப்ட் இந்துத்துவா, இதுதான் சாஃப்ட் இந்துத்துவா. ரூபாய் நோட்டில் விநாயகர் சிலையை பதிக்க வேண்டும், கெஜ்ரிவால் சொல்கிறார். நாங்கள் வெற்றி பெற்று வந்தால்
பரசுராமன் சிலையை உத்தரப்பிரதேசில் 3 முக்கிய நகரங்களில் நிறுவுவோம் என்று அகிலேஷ் சொல்கிறார். நாங்கள் இந்துத்துவா கொள்கையை சேர்ந்தவர்கள் தான் என்று உத்தவ் தாக்கரே சொல்கிறார். பாபர் மஸ்ஜிதை இடிச்சது சரிதான் என்று முஸ்லீம் லீக் சொல்கிறது. இவர்களுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? அவர்களுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? அதற்கு அவர்களே இருந்துட்டு போகட்டுமே என்ற மக்களுடைய மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு சூழ்ச்சியை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஆபத்தில் போய் முடியும். இதற்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இது போன்ற சாஃப்ட் இந்துத்துவாவில் அவர்கள் மட்டும் போவதுமல்ல, அவர்களை சொத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக எந்த நிலைக்கும் செல்வார்கள். மக்களே, தடுத்து நிறுத்தக்கூடிய அத்தனை உரிமைகளும் அத்தனை சூழ்நிலைகளும் நம்முடைய கையில் இருக்கின்றது. அவர்களையும் காப்பாற்ற வேண்டும், நம் மக்களையும் அவர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.